நடிகர் விஜயகாந்துக்கு மனைவியாக நடிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே முன் வந்து நடிச்சிருக்காங்க இந்த நடிகை. அவங்க யாரு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நீங்க நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நடிகர் விஜயகாந்த் அவர்கள் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய நடிகராக வலம் வந்தவர். இப்ப அவரு நம்ம கூட இல்லை. ஆனால் அவரை பற்றிய ஞாபகங்கள் மற்றும் அவரை பற்றிய செய்திகள் இணையத்தில் தினமும் வலம் வருது. அப்படிதான் இந்த தகவலும் இணையத்தில் வலம் வந்துட்டுருக்கு. ஆரம்ப காலகட்டத்திலலாம் நடிகர் விஜயகாந்துடன் நடிக்கிறதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க நடிகைகள். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவருடைய தோற்றமும் அவருடைய நிறம் தான் காரணம். ஆனா இந்த ஒரு நடிகை கிட்ட விஜயகாந்துடன் ஜோடியா நடிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே மறுப்பு தெரிவிக்காம முன் வந்து நடிச்சிருக்காங்க. அந்த நடிகை யாரு அப்படின்றத இப்ப பார்க்கலாம். பெரும்பாலும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீதேவி, அம்பிகா, ராதா, அப்புறம் ராதிகா இவங்களை பத்தின செய்திகள்லாம் வந்துட்டு அடிக்கடி இணையத்துல வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த நடிகையுடைய செய்தி வந்து அதிகமா வந்தது கிடையாது. நடிப்புக்கு பெயர் பெற்ற ஒரு நடிகை தான் இவங்க. ஹீரோயின் மெட்டீரியல் கிடையாது. ஆனாலும் இவங்க நடித்த படங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஹிட் ஆகியிருக்கு. அந்த நடிகை வேற யாரும் இல்ல, அவங்கதான் நடிகை சரிதா. நடிகர் விஜயகாந்துடன் இணைந்து ஊமை வெளிகள் என்ற திரைப்படத்துல மனைவியாக நடிச்சிருக்காங்க. முதல்ல இந்த படத்துல நடிக்கிறதுக்கு சரிதாவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாதான். ஆனா நடிகர் விஜயகாந்துக்கு மனைவியா நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே முன் வந்து நான் நடிகர் விஜயகாந்த் கூட நடிக்கிறேன்னு சொல்லி இந்த படத்துல விஜயகாந்துடைய மனைவியாக நடிச்சிருக்காங்க. இந்த ஊமை விழிகள் திரைப்படம் நடிகர் விஜயகாந்த், சரிதா மற்றும் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கக்கூடிய மற்ற கலைஞர்களுக்கும் ஒரு திருப்புமுனை வாய்ந்த மிகப்பெரிய ஹிட் கொடுத்த திரைப்படம் அப்படின்னே சொல்லலாம்.